ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் பெய்துள்ள மழை கண்டுகொள்ளப்படாத மழை, கண்டுகொள்ளப்படாத பாதிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, மதுரையில் மழை பெஞ்சிருக்கு. இப்போ நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, எவ்வளோ இந்த மழையுடைய இதுவரைக்கும் என்னுடைய வயதிலும் என்னுடைய பத்திரிகை அனுபவத்திலும் இப்படி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது, செய்தியாக படித்ததும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு யானையே ஆற்றில் அடித்து வரப்பட்டு குற்றால அருவியில் விழுந்து திருப்பியும் ஆற்றிலே அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கு அப்படின்றது அந்த காட்சியில் நான் போட போகிறேன். அப்போ எந்த மாதிரியான மழை பெஞ்சிருக்கோம் குற்றாலத்தில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் மழை பெஞ்சுது. சென்னையில் அரசு மிக திறம்பட செயல்பட்டு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் ஆரம்பித்து, யூஎஸில் ஆரம்பித்து, இத்தாலியில் ஆரம்பித்து, ஃப்ரான்ஸில் ஆரம்பித்து பல்வேறு நாடுகளில் இந்த மழைக்காலம் இந்த குறிப்பாக இந்த வருடம் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம், வீடியோவோட போட்டிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாவிட்டாலும் இந்த மழை பாதிப்பை ஏற்படுத்தும், பயங்கரமான புயல் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மீடியாக்கள் மக்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள். அப்படி எதுவும் இதுவரைக்கும் நடக்கலை. ஆனால் சென்னையை பொறுத்தளவுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை இரவில் பெய்த மழை மிக அதிகமான கனமழை, கிட்டத்தட்ட 18 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. பெய்திருந்த போது அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்தது. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த காலம் மாதிரி இல்லாமல் அங்கங்கே ஜென்ரேட்டர்களை நிறுத்தி வச்சுட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஜென்ரேட்டர் வாடகை கிடைக்குதோ இது பண்ணுதோ அங்கெல்லாம் ஜென்ரேட்டர் போட்டு மோட்டர் பம்புகளை போட்டு வைத்தது மட்டும் இல்லாமல் சிறப்பாக ஊழியர்களை நியமித்து, என்னென்னா வலசரப்பாக்கம், விருகம்பாக்கம் அந்த மாதிரி பகுதிகளையும் சரி, வேளச்சேரி பகுதிகளையும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் கார்பரேஷனை சேர்ந்தவங்களை நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சு அந்த ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி விடுறது, அடைத்து இருந்தால் குப்பைகள் கூலங்களோடு அடைத்திருந்தால் அதை எடுத்து விடுறது, அந்த தண்ணீர் போகக்கூடிய பாதையை விரைவாக சரி செய்வது, இப்படின்ற மாதிரியான ஒரு துரித நடவடிக்கை எடுத்ததுனால இதுவரைக்கும் மிகப்பெரிய மழை தான் இது பெஞ்சிருக்கு. இருந்த போதிலும் பாதிப்பு இல்லாமல் அரசு காப்பாற்றிடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நிச்சயமாக. நீங்கள் சும்மா வேறு கட்சிக்காரனாக இருக்கலாம், வேறு ஆளாக இருக்கலாம், நீங்கள் வேறு யாரை எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மழை வெள்ளத்தில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையை நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். நிச்சயமாக இதற்கு முன்பு நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். 2015 மழை சும்மா இருந்த தண்ணியை திறந்து விட்டு பல பேரை கொண்டு விட்டாங்க. அதெல்லாம் எவனும் பேசுகிறதில்ல. இதற்கு முன்பு பெய்த மழையிலும் நம்ம பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கோம். வீடு எல்லாம் மூழ்கி போயிருக்கு. ஆனால் தாழ்வான பகுதிகளில் கூட தண்ணி தேங்காய் பண்ணிட்டாங்க. ஆனால் ரூரலில் இதை செய்தார்களா, மதுரையில் இதை செய்தார்களா, தென்காசியில் இதை செய்தார்களா, திருநெல்வேலியில் இதை செய்தார்களா என்றால் அதில் குறைபாடுகள் இருக்கிறது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் மழை பெய்ஞ்சிருக்கு. 11, 12, 13 தொடர்ச்சியாக பெய்திருக்கிறது. அடைமழை பெய்திருக்கிறது. இது புயல் மழையில் அந்த மேகக்கூட்டங்கள் போனதுனால. ஆனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வீடுகளில் புகுந்தது, இதெல்லாம் பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கு. பலரும் பொருட்களை இழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு இல்லைன்னா கூட மதுரையில் வரலாறு காணாத மழை, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை பெய்திருக்கிறது. பெரிய பிரச்சனை இருக்குது. யாரும் கண்டுக்கல. பல இடங்களில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. 5 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பொதுவாகவே ஒரு சைக்காலஜி என்னென்னா, சென்னை நகரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க. உடனே 1 மணி நேரம் கூட சென்னையில் பவர் கட் ஆகாது. ரைட்டா? அரை மணி நேரம் கட் ஆனாலே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் இப்போ அதுக்கு 2ஆம் கட்ட நகரங்களாக இருந்தால், கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். மதுரையோ திருநெல்வேலியோ சவுத்தில், அதுக்கப்புறம் மாதிரி தஞ்சை, இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் போச்சுன்னா மணிக்கணக்காக வராது, நாள் கணக்காக வராது. நைட்டு கரண்ட் போச்சுன்னா காலையில் தான் வருன்ற மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இன்னும் தொடர்வது மிக வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியதாக இருக்குது. இதில் தான் இப்போ என்ன இருக்குன்னா, இந்த தென்காசியில் குறிப்பாக குற்றால மலைப்பகுதியில், கேரளா மலைப்பகுதியில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கு. இப்போ அந்த காட்சியை தான் நான் போட போகிறேன். யானை எப்படி அடிச்சுட்டு வந்தது, குற்றால நகர் எப்படி நாசமாக போய் கிடக்கு, எப்படி தண்ணி பலருடைய வாழ்க்கையில் தொழிலை கெடுத்து பொருட்கள்லாம் நாசம் செய்து போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த காட்சியை நான் போடுறேன். அதாவது என்னென்னா, 11ஆம் தேதி 13ஆம் தேதி மழை பெய்யும் மெட்ராலஜி சொல்லியிருக்கு. கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தென்காசியில் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் என்ன இருக்குன்னா, 11ஆம் தேதி இரவே மிக பயங்கரமான மழை வனப்பகுதியில் பெஞ்சிருக்கு. வரலாறு காணாத மழை. இதில் என்னென்னா, ஒரு யானைக்குட்டினா சின்ன குட்டிலாம் இல்லை, பெரிய யானை. ரைட்டுங்களா? இது ஆற்றில் அடித்து வரப்பட்டு, ஏன்னா அருவியிலேருந்து யானை விழுந்தா எப்படி இருக்கும்? நல்ல வேளை எவனா குளிச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? சரியா? அரசு தடை பண்ணது, தண்ணி அதிகமாக வந்தாலே அங்கே குளிக்க விட மாட்டாங்க. அருவி மேலே இருந்து யானையே விழுந்திருக்கு கீழே. யானை அடித்து வரப்பட்டு அந்த ஆர்ச்சை தாண்டி யானை அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து அங்கேருந்து அடித்து போகப்பட்டிருக்கு. அந்த எதுக்குள்ளே அந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் பாருங்கள், கீழே வாய்க்கால் மாதிரி,
அதில் குற்றாலம் போனவங்களுக்கு தெரியும், மெயின் ஃபால்ஸ் போனவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடியில் அந்த யானை அடித்து வரப்பட்டு அந்த கோவில் வரை இழுத்து வரப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து மரத்தோடையும் இதோடையும் சேர்ந்து கடந்திருக்கு. தண்ணி ஃபுல்லாக அந்த ஆறு முழுவதுமே குற்றாலம் மெயின் அருவியிலேருந்து தண்ணி விழுந்து அந்த ஆற்றில் வந்து அடித்து போய் நிறைஞ்சு போயிருக்கு. அது யாருக்குமே நைட்டு தெரியல, அதிகாலையிலையும் தெரியல. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணி அளவில் என்ன ஆயிருக்குன்னா யானை தண்ணியில் செத்து கிடக்கிறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யானை அருவி வழியாக காட்டு பகுதியிலேருந்து மலை உச்சியிலேருந்து எங்கேருந்து அடித்து வரப்பட்டதுன்னே தெரில. அது வந்து அடித்து வரப்பட்டு அது பொழைச்சிருக்கும். யானையெல்லாம் அடித்து வரப்பட்டால் எங்கேயா ஒரு இடத்துல தத்தி பற்றி ஏறிடும். அதை தாண்டிய வெள்ளம் வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் பாருங்கள். ஒரு யானையை அடித்து வரக்கூடிய அளவிற்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த காட்சியில் நான் போகிறேன் பாருங்கள். அந்த யானை வந்து என்ன ஆகுதுன்னா ஆர்ச்சை தாண்டி விழுந்து அந்த ஆற்று வழியாக வந்து இங்கே கிடக்கு. அதோட ஸ்டில்லு மட்டும் நான் போடுறேன், சின்ன வீடியோ மட்டும் இங்கே பாருங்கள். எவ்வளோ பாதிப்பை குற்றாலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றாலத்தில் உள்ள எல்லா கிளையாறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஃபால்ஸ் நீங்கள் போனவங்களுக்கு தெரியும், குற்றாலம் போனவங்களுக்கு 5 ஃபால்ஸ் ரோடே அருவியாக மாறி தண்ணீர் சாரையாக அங்கேருந்து கொட்டி கொண்டு வந்துருக்கிறது பல மணி நேரமாக. அது அப்படி அப்படியே, ஏன்னா அது எல்லாம் விவசாய நிலம் உள்ள பகுதி, ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால இதே பெருநகரமாக இருந்தால் அந்த நகரமே அழிந்திருக்கும். அது ஓப்பன் ஸ்பேஸ் இல்லைனால சரிவான பகுதி அப்படின்றதுனால எல்லாமே வாய்க்காலுக்கும் ஆறுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் போயிடுச்சு. அந்த காட்சிகளை முதல்ல பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோ வந்து பாதிப்பு நகர்ப்பகுதியில். அதாவது குற்றால அருவி வந்து நிறைந்து யானை வந்து பார்த்தீங்க, யானை செத்து கிடந்ததை பார்த்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஜாருக்குள்ளே எப்படி தண்ணி போச்சுன்னு பார்த்தீங்க. அதே மாதிரி பஜாருக்கு இந்த பக்கம் எப்படி தண்ணி போயிருக்கு, எவ்வளோ பொருட்கள் நாசமாக்கியிருக்கு. ஒரு வாரமாக அவர்களுக்கு தொழில் மொத்தமாக பாதிக்கப்பட்டுருச்சு அந்த மக்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல கடைகள் நாசமாகி விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானை அடித்து வரப்பட்ட சம்பவம் வந்து மக்களே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அங்கே உள்ள மக்களை அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் வந்து அந்த பக்கம் விடாமல் அந்த பகுதியிலே வந்து புகைப்படம் எடுக்கவோ எடுக்கவோ யாரையுமே அனுமதிக்கவில்லை. நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் அந்த பகுதிக்குள்ளே யாரையும் விடாமல் அதுக்கப்புறம் அந்த யானையை வந்து வனத்துறை வந்து கிரேன் மூலமாக அகற்றி அதை வேறு இடத்துல கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. இது வரைக்கும் இப்போ நான் குற்றாலத்தில் கேள்விப்பட்ட வரை, நமக்கு தெரிந்த வரை, இந்த மாதிரி ஒரு யானையே அருவியில் அடித்து வரப்பட்டது வந்து அந்த பகுதி மக்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க. நானும் 30 வருடங்களுக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்கேன். இப்படி ஒரு செய்தியை நான் படித்ததும் கிடையாது. குற்றாலத்தில் இப்படி ஒரு செய்தியை பார்த்ததும் கிடையாது. இப்படி யானை அடித்து வரக்கூடிய அளவிற்கு மழை பெய்திருக்கிறது என்றால் இதையும் நாம் கேள்விப்பட்டதில்லை. எனவே சென்னை மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் பல ஊர்களை இந்த மழை சீசன் வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, மக்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற 17-18ஆம் தேதி மழை இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலை மெட்ராலஜி அலர்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 23-24 தேதிகள்லையும் புயல் சின்னம் வரலாம் என்கிற ஒரு அச்சத்தை கிளப்பியிருக்கிறார்கள். இது சென்னைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிற. இதில் டிவிக்காரன் வேறு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் பெருமழை வரும்னு நம்ம சொல்ல வரல. இருந்தாலும் வந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்கணும். மழை எச்சரிக்கையை மெட்ராலஜி கொடுத்தா நீங்கள் அதை ஊதாசீனப்படுத்தக்கூடாது. அதை வந்து தெளிவாக பார்த்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்மளை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.